சற்றுமுன் தமிழக அரசு இலவச சலுகை கால அவகாசம் நீட்டிப்பு சார்ந்து புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். இந்த இலவச சலுகை கால அவகாசம் நீட்டிப்பு யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த கால அவகாசம் நீட்டிப்பை எவ்வாறு பெற வேண்டும், விதிமுறைகள் என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். சென்னை மாநகர அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத பேருந்து பயண அட்டையை பயன்படுத்தி பயனாளிகளுக்கு மேலும் 3 மாதம் கால அவகாசம் நீட்டித்து தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கு போதிய அவகாசம் தேவைப்படுவதால் ஏற்கனவே இந்த திட்டத்தை பயன்படுத்தி வரும் இதர பயனாளிகள் மேலும் 3 மாதங்களுக்கு இதனை பயன்படுத்தலாம் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் கீழ் செயல்படும் பேருந்துகளில் மாற்றுத் திறனாளிகள், தமிழறிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இணையதளம் வாயிலாக கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் வசதி முதன்முறையாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தங்களது இருப்பிடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள அரசு இ-சேவை மையங்கள் அல்லது TN.E-சேவை என்ற அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து கட்டணமில்லாத பயண அட்டைகளை பதிவிறக்கம் செய்து பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட பயனாளிகள் இந்த 2025-26ஆம் தேதி ஆண்டில் இணையதளம் வாயிலாக தங்களது பயண அட்டைகளை புதுப்பிக்க வகையிலும் இந்த வசதியை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பயனாளிகளும் பயன்பெறும் வகையில் அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலும், அதாவது விழுப்புரம், கோவை, சேலம், மதுரை, திருநெல்வேலி, கும்பகோணம் ஆகிய 6 போக்குவரத்து கழகங்களில் விரிவுபடுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு போதிய கால அவகாசம் தேவைப்படுவதால் ஏற்கனவே இந்த அட்டைகளை பயன்படுத்தி வரும் பயனாளிகள் வருகிற 31/3/2025 வரை செல்லும் பயண அட்டைகளை 30/6/2025 வரை மேலும் 3 மாதங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கால அவகாசம் நீட்டித்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.